She had some tea. She had a dosa. She had a glass of water. She had a car. இந்த நாலுத்துல எது தனிச்சு நிக்குது? உங்களுக்கு 3 செகண்ட்ஸ் டைம். முதல் 3 சென்டென்சஸ்ல வர had எல்லாமே அவள் குடித்தாள், அவள் சாப்பிட்டாள்னு உட்கொள்ளுதல் அப்படின்ற மீனிங்ல வருது. ஆனா கடைசியில வர had ஒரு பொருளை உடைமையா வைத்திருந்தாள் அப்படின்ற மீனிங்ல வருது. ஸோ she had a car தான் இந்த 4 சென்டென்சஸ்ல தனிச்சு நிக்குது. இந்த மாதிரி தான் நான் இப்போ உங்ககிட்ட கேட்க போற எல்லா கேள்விகளும் இருக்க போகுது. ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். ஒவ்வொரு கேள்விக்கும் உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் டைம். டைம் முடிஞ்ச உடனே எது சரியான பதில், அது ஏன் சரி அப்படின்றதுக்கான விளக்கத்தையும் உங்களுக்கு சொல்லிடுவேன். இப்போ முதல் கேள்வி. மாடல்ஸ் அடிப்படையில இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எது வித்தியாசப்படுது? ஆப்ஷன் ஏ, யூ ஷுட் டூ தட். ஆப்ஷன் பி, யூ மஸ்ட் டூ தட். ஆப்ஷன் சி, யூ ஹாவ் டு டூ தட். ஆப்ஷன் டி, யூ கேன் டூ தட். உங்களுக்கான 5 செகண்ட்ஸ் டைம். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, யூ கேன் டூ தட். ஏன்னா ஆப்ஷன் ஏ, பி, சி மூணுமே ஏதோ ஒரு வகையில அடுத்தவங்களுக்கு ஒரு விஷயத்தை ஆணையிடுறது. ஷுட் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங் சஜஷன். மஸ்ட் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங் இன்ஸ்ட்ரக்ஷன். ஹாவ் டு அப்படின்றது அடுத்தவங்களுடைய பொறுப்பை உணர்த்தக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனா யூ கேன் டூ தட் அப்படின்றது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோ இல்ல ஒரு சஜஷனோ கிடையாது. அது ஒரு மோட்டிவேஷன். அடுத்த கேள்வி. இலக்கண ரீதியா இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எது வித்தியாசப்படுது? ஆப்ஷன் ஏ சுகர், ஆப்ஷன் பி ஃப்ளவர், ஆப்ஷன் சி ஆயில், ஆப்ஷன் டி நைஃப். உங்களுக்கான 5 செகண்ட்ஸ் டைம். இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி நைஃப். ஏன்னா ஆப்ஷன் ஏ, பி, சி மூணுமே அன்கவுண்டபிள் நவுன்ஸ். ஆனா நைஃப் சிங்குலர், அதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் நைவ்ஸ். இப்போ அடுத்த கேள்வி. அட்வர்ப்ஸ் அடிப்படையில இந்த 4த்துல எது வித்தியாசப்படுது? ஆப்ஷன் ஏ, the movie is pretty good. ஆப்ஷன் பி, the movie is very good. ஆப்ஷன் சி, the movie is quite good. ஆப்ஷன் டி, the movie is rather good. உங்களுக்கான 5 செகண்ட்ஸ் டைம். இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, the movie is very good. ஏன்னா pretty good அப்படின்னாலும் quite good அப்படின்னாலும் rather good அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான், அதாவது ஓரளவுக்கு. ஆனா வெரி குட்னா ரொம்ப நல்லா இருக்கு. pretty and quite இந்த ரெண்டுத்துக்கும் இன்னும் சில மீனிங்ஸ் இருக்கு. இருந்தாலும் இப்போ நாம டிஸ்கஸ் பண்ணதுதான் இந்த வார்த்தைகளுடைய பேசிக் அண்ட் பிரைமரி மீனிங்ஸ். அடுத்தது அளவீடுகள் ரீதியா இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எது வித்தியாசப்படுது? ஆப்ஷன் ஏ செவரல் மேங்கோஸ், ஆப்ஷன் பி லாட்ஸ் ஆஃப் மேங்கோஸ், ஆப்ஷன் சி மெனி மேங்கோஸ், ஆப்ஷன் டி a lot of mangoes. உங்களுக்கான 5 செகண்ட்ஸ் டைம். இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ செவரல் மேங்கோஸ். ஏன்னா லாட்ஸ் ஆஃப் அப்படின்னாலும் மெனி அப்படின்னாலும் a lot of அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான், அதாவது நிறைய. ஆனா செவரல் அப்படின்னா மோர் தேன் a few பட் நாட் மெனி, அதாவது சில அப்படின்றதுக்கும் நிறைய அப்படின்றதுக்கும் நடுவுல. இது சம் அப்படின்ற மீனிங்லையும் யூஸ் பண்றாங்க. இப்போ அடுத்த கேள்வி. have என்ற வினைச்சொல் இலக்கண ரீதியா இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எந்த வாக்கியத்துல வித்தியாசப்பட்டு நிக்குது? ஆப்ஷன் ஏ I have 2 brothers. ஆப்ஷன் பி I have an expensive car. ஆப்ஷன் சி I usually have my breakfast at 9 a.m. ஆப்ஷன் டி I have a few gold coins. உங்களுக்கான 5 செகண்ட்ஸ் டைம்.
இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. I usually have my breakfast at 9 a.m. ஏன்னா have மெயின் verb வரும்போது ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசும்போதும் belongings இல்ல possessions பத்தி பேசும்போதும் have ing ஃபார்ம்ல யூஸ் பண்ண முடியாது. I am having 2 brothers. I am having an expensive car. I am having a few gold coins. இந்த 3 சென்டென்சஸுமே கிராமட்டிக்கலி தப்பு. ஆனா இப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்றத I am having my breakfast ன்னு சொல்லலாம். அடுத்த கேள்வி. ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் அடிப்படையில இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எது வித்தியாசப்படுது? ஆப்ஷன் ஏ he has come. ஆப்ஷன் பி he has given the files. ஆப்ஷன் சி he has met the interviewer. ஆப்ஷன் டி he has been interviewed. உங்களுக்கான 5 seconds டைம். இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி he has been interviewed. ஏன்னா ஆப்ஷன் ஏ பி சி இந்த மூணுமே ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. ஆப்ஷன் டி பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. பாசிவ் வாய்ஸ் எப்பவுமே பி வெர்ப் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸ்ட்ரக்சர்ல தான் வரும். அப்படி பார்த்தா ஆப்ஷன் டி ல மட்டும்தான் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதாவது has been plus interviewed. இப்போ அடுத்த கேள்வி. இந்த 4த்துல ஒரு வார்த்தையில மட்டும்தான் வெரின்ற ஆட்வர்ப் போட்டு யூஸ் பண்ணலாம். அது எது? ஆப்ஷன் ஏ dead. ஆப்ஷன் பி excellent. ஆப்ஷன் சி delicious. ஆப்ஷன் டி beautiful. உங்களுக்கான 5 seconds டைம். இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி பியூட்டிஃபுல். ஏன்னா ஆப்ஷன் ஏ பி சி இந்த மூணுமே நான் கிரேடபிள் அட்ஜெக்டிவ்ஸ். அதாவது வெரி குவைட் போன்ற அட்வர்ப்ஸ் வச்சு சொல்ல முடியாது. வெரி டெட், வெரி எக்ஸலண்ட், வெரி டெலிஷியஸ் இந்த மாதிரி எல்லாம் சொல்றது ரொம்ப தப்பு. அடுத்தது இந்த 4த்துல எது வித்தியாசப்படுது? ஆப்ஷன் ஏ he is a knowledgeable man. ஆப்ஷன் பி he is a well-read man. ஆப்ஷன் சி he is an intelligent man. ஆப்ஷன் டி he is a learned man. உங்களுக்கான 5 seconds டைம். இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி he is an intelligent man. ஏன்னா knowledgeable அப்படின்னாலும் well read அப்படின்னாலும் learned அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான். அதாவது ஏட்டறிவு உடைய. ஒரு பர்சன் நாலேஜபிளா இருக்கிறதுனாலயோ வெல் ரெட்டா இருக்கிறதுனாலயோ லேர்னடா இருக்கிறதுனாலயோ அவர் இன்டெலிஜென்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இன்டெலிஜென்ட்னா புத்திசாலித்தனம். அப்புறம் இன்னொரு விஷயம், ஆப்ஷன் டில LEARNEDன்ற வார்த்தை அட்ஜெக்டிவா வருது. இந்த வார்த்தை அட்ஜெக்டிவா வரும்போது இதுக்கு உச்சரிப்பு லேர்னட். இதுவே லேர்னோட பாஸ்ட் டென்ஸா LEARNEDன்னு வரும்போது இதோடைய உச்சரிப்பு லேர்ன்ட். எக்ஸாம்பிள், I learned a lot from my father. என் அப்பா கிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். என்னங்க, क्वेश्चंस எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டீங்களா? क्वेश्चंस எல்லாம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டவுட்ஸ் இல்ல क्वेश्चंस இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. எப்பவும் போல எல்லாருக்கும் ரிப்ளை பண்றேன்.